யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய சத்தத்தை கேட்டேன். அது அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறவற்றை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் உள்ள எபேசு, சிர்மிலா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா ஆகிய 7 சபைக்கு அனுப்பு என்றார். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கசைகளை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான மனுஷனை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றிருந்தது. அவருடைய பாதங்கள் முளைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்றிருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போன்றிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவைகளை கண்டபோது செத்தவனைப் போலாகி அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலாய் இருக்கிறேன். நீ கண்டவற்றையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இதுவே